காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்த மருத்துவர். பிசிஓஎஸ் கடந்த 20 ஆண்டு காலமாக நாளுக்கு நாள் இளம் பெண்களிடையே அதிகரிக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். இது தெரியும், சிலருக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கும். சில பேருக்கு எப்போ அவேர்னஸ் வருது அப்படின்னா, ஒரு குழந்தை பிறப்பு தாமதமாகுது, என்ன காரணத்தால் தாமதமாகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது தான் அவர்களுக்கு பிசிஓஎஸ் இருப்பது தெரியும். ஸோ பிசிஓஎஸ் அப்படிங்கிறது பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த பிரச்சனைகளில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினைப்பையில் கருமுட்டையானது யூஸ்வலாக அவங்க பெண் குழந்தைகள் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே அவங்களுக்கு கருமுட்டை இதாகும் இருக்கும், சினைப்பையில் இருக்கும். ஒவேரியன் ரிசர்வாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பருவம் அடையும் பொழுது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சினைப்பையிலிருந்து கருமுட்டையானது வெளிவரும். ஸோ வளர்ந்து ஒரு 14வது நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெடித்து, அதை யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓவுலேஷன் சொல்லுவாங்க. ஓவுலேஷன் ஆகி எஞ்சியுள்ள 14 நாட்களில் விந்தோட சேர்ந்தது அப்படின்னா கருவுறும். அப்படி இல்லை அப்படின்னா அது வெளித்தள்ளப்படும். அந்த வெளித்தள்ளப்படக்கூடிய ஒரு நிகழ்வை தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா மாதவிடாய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது யூஸ்வலாக 28 நாட்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய நிகழ்வு. ஸோ இதில் தாமதமாகுது. ஏன் தாமதமாகுது இந்த பிசிஓஎஸ்ல அப்படின்னா, இந்த கருமுட்டையானது வளருது பார்த்தீங்களா, வளரக்கூடிய வளர்ச்சியும் சரியில்லாமல் அது வெடிக்கக்கூடியதும், அதுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு கவரிங் மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் அதை விட்டு அது வெடிச்சு வராமல் அப்படியே ஒவ்வொரு மாதமும் அரைக்குறையாக வளர்ந்து அப்படியே முற்றி போய் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சினைப்பையில் ஒரு அப்படியே முத்துக்கள் போன்று நிற்கும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா நீர்க்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நீர்க்கட்டி மட்டும் ஃபார்ம் ஆகாமல் அதனுடன் அசோசியேட்டடாக சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ பெண் குழந்தைகள் என்ன அப்படின்னா உடல் பருமன் ஏற்படும், முடி அதிகமாக உதிர்தல் இருக்கும், அது மாதிரி கழுத்து பகுதிகளில் கருந்திட்டுகள் போன்று ஏற்படும். தேவையில்லாத இடங்களில் பெண் குழந்தைகளுக்கான ரோம வளர்ச்சி, அப்பர் லிப்பில் முடி வளர்றது, தாடி போன்று முடி வளர்வது, மார்பகங்களில் முடி வளர்வது, உடல்களில் தேவையில்லாமல் அதிகமாக முடி வளர்தல் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலே இவர்கள் அனைவரும் இதனுடன் மாதவிடாய் சீரற்று இருக்கிறது என்ன அப்படின்னா 28 நாட்களோ 28 நாட்களுக்கு ஒரு முறை பீரியட்ஸ் வருவது நார்மல் பீரியட்ஸ். ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது சில பேருக்கு எங்களுக்கு எப்பவுமே 30 நாள் 32 நாள் 35 நாட்களுக்கு ஒரு முறை பீரியட்ஸ் வருது அப்படிங்கிறது ரெகுலர் சைக்கிள். இது இல்லாமல் அப்நார்மல் ஆகிறது எப்படி பார்த்தீங்கன்னா 20 நாட்களுக்கு குறைந்து பீரியட்ஸ் வர்றது, இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 நாட்களுக்கு மிகைப்பட்டு பீரியட்ஸ் வர்றது, இடைப்பட்ட காலங்களில் பார்த்தீங்கன்னா உதிரப்போக்கு இருப்பது, அதிகமாக உதிரப்போக்கு இருப்பது, இது எல்லாமே எதில் அடங்கும் அப்படின்னா பிசிஓஎஸ்ல தான் அடங்கும். பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ 20 வருட காலத்திற்கு முன்னாடி இவ்வளோ இல்லை. ஆனால் இன்று கால சூழ்நிலையில் நிறைய இருக்குது. இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு 50 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு 50% பேருக்கு இந்த பிரச்சனைகள், எல்லோருக்கும் நீர்க்கட்டி தான் இல்லை, உடல் பருமன், முடி அதிகமாக உதிர்தல், தேவையில்லாத ரோம வளர்ச்சி, கழுத்துகளில் கருந்திட்டுகள் போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ இந்த பிரச்சனைக்கு நம் என்ன உணவு முறை எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பிசிஓஎஸ்க்கு மருந்து எடுக்கக்கூடிய சிலருக்கு தெரியும், மருத்துவர்கள் சர்க்கரை நோய்க்குரிய மருந்துகளை பரிந்துரைப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பிசிஓஎஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதாவது நம்ம கணையத்தில் சுரக்கக்கூடிய இன்சுலினை நமது செல்கள் எடுக்க முடியாத நிலை. அதாவது அந்த இன்சுலினும் மாவுச்சத்தும், அதாவது கார்போஹைட்ரேட் ரெண்டும் சேர்த்து சுகரும் சேர்ந்து செல்கள் உபயோகப்படுத்தணும். ஆனால் அந்த மாதிரி இல்லாத பொழுது என்ன ஆகும்னா இரத்தத்தில் அதிகமாக இன்சுலின் இருக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த தேவையில்லாத இந்த மாவுச்சத்து கார்போஹைட்ரேட்லாம் கொழுப்பாக சேமித்து வைக்கப்படும். அதனால தான் பெண் குழந்தைகள் உடல் பருமன் அதிகமாவதற்குரிய காரணம் என்னன்னா இந்த காரணம் தான். அப்போ உணவு அப்படிங்கிறப்ப நம்ம முதலில் என்னத்தை நோக்கி போகணும் அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கக்கூடிய உணவு வகைகளை நம்ம எடுத்துக்கணும். அப்போ முதல் நிலையா பெண் குழந்தைகள் அதிகமாக உடல் பருமன் இருக்கிறாங்க அப்படின்னா அதிகமாக மாவுச்சத்து உள்ள உணவுகளை எடுக்கக்கூடாது. காலையிலையும் மாவுச்சத்து, மதியமும் மாவுச்சத்து, 3 வேளையும் மாவுச்சத்து அப்படி எடுத்தோம் அப்படின்னா, மாவுச்சத்துனா என்னது,
இட்லி, தோசை, ஈவன் சப்பாத்தி இது ரொம்ப அதிகமாக எடுக்கும் பொழுது பிரச்சனைகள் அதிகமாகும். ஸோ அதனால ரொம்ப அதிகமாக மாவுச்சத்து உள்ள உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணணும். அது மாதிரி எண்ணெயில் பொரித்த உணவுகள், துரித உணவுகள், பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்டு ஃபுட், இந்த பேக்கெட் ஃபுட் ஐட்டம்ஸ் போன்றவற்றை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஈவன் மைதா கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவுச்சத்தில் தான் இருக்கும். அதுவும் எம்டி கேலரிஸாக இது பண்ணும். அந்த மாதிரி விஷயத்த அவாய்ட் பண்ணும், ரொம்ப முக்கியம். அடுத்து 2வது விஷயம் உணவு விஷயத்தில் என்னன்னா நார்ச்சத்துள்ள உணவுகள், காய்கறிகள், இரும்பு சத்துள்ள உணவுகள் போன்றவற்றிற்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்துள்ள உணவுகள் எடுத்தோம் அப்படின்னா அது நம்ம கட்டில் இருக்கக்கூடிய, அதாவது குடல்களில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவுக்கு அது உணவாக இருக்கும். அது நல்லபடியாக இருந்தது அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து வெகுவாக குறையும். அதனால நார்ச்சத்துள்ள உணவுகளை வந்து எடுக்கணும். இப்போ டயட் எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணணும்னா யூஸ்வலாக பிசிஓஎஸ்க்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் சைக்கிள். ஸோ சீட் சைக்கிள் நீங்கள் பலரும் நம்ம பல பதிவுகளை சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. சீட் சைக்கிள் எடுக்கணும். பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேலேருந்து 14th டே வரைக்கும் ஃப்ளாக் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ் எடுக்கணும். அடுத்து 15வது நாட்கள்லேருந்து 28வது நாள் வரையும் சூரியகாந்தி விதை மற்றும் கருப்பு எள் வந்து எடுக்கணும். ஏன் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா யூஸ்வலாக பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேல அந்த இது வெளித்தள்ளப்படுது. அதுக்கப்புறம் கருப்பை அகப்படலம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ந்து மேக்சிமம் வந்து 9 மில்லிமீட்டர் எட்டும். ஸோ அந்த நேரத்தில் தான் என்னென்னா கருமுட்டையானது வந்து வளர்ந்து நல்லா வளர்ந்து இந்த ஹார்மோனுக்கு ஏற்றாப்புல வளர்ந்து வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ வெடிக்க ஆரம்பிச்சுட்டு அது ரீச் ஆகும். ரீச் ஆகி பின்பகுதிகளில் அந்த 15லேருந்து 28வது நாள் வரைக்கும் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இருக்கும். ஸோ அதற்கு இந்த ஃப்ளாக் சீட்ஸ் அண்ட் பம்கின் சீட், இந்த யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா பம்கின் சீட்லேயும் வந்து நிறைய வந்து ஜிங்க் சத்துக்கள் வந்து இருக்கு. இந்த ஜிங்க் சத்தானது இந்த கருமுட்டையோட வளர்ச்சிக்கு வந்து பெரிதும் வந்து உதவும். அது மாதிரி ஃப்ளாக் சீடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நம்ம உடல்களில் வந்து தேவையில்லாமல் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் செல்கள் வந்து டேமேஜ் ஆகிறத வந்து தடுக்கும். ஸோ அதனால் அந்த இதை ஃபஸ்ட்டு 14 டேஸ் வந்து எடுக்கணும். அடுத்து 15th டேலேருந்து 28th டே வரைக்கும் என்ன எடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த சூரியகாந்தி விதையும் எள்ளும் எடுக்கணும். ஸோ எள்ளு அப்படிங்கிறப்ப நல்ல இரும்புச்சத்து உள்ள ஒரு விஷயம், ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்குது. ஸோ இந்த இதை நம்ம பிற்பகுதியில் எடுக்கும் பொழுது என்னென்னா அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை வந்து சீராக வைத்திருக்க உதவும். இங்கே வந்து என்ன அப்படின்னா இது ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கிடையாது. இந்த ஹார்மோனை தூண்டுவிக்க என்னென்ன நொதிகள் தேவை, என்னென்ன சத்துக்கள் தேவையோ அது கண்டிப்பாக எதில் இருக்குது அப்படின்னா இந்த சீட்ஸில் வந்து இருக்குது. அடுத்த விஷயம் என்னென்னா இப்போ டாக்டர் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் என் பொண்ணுக்கு வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வரும், 3 மாதத்துக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வரும். ஸோ நாங்கள்லாம் எப்படி இதை ஃபாலோ பண்ணுறது? பீரியட்ஸ் வரல அப்படின்னா சப்போஸ் நம்ம ஃப்ளாக் சீட், பம்கின் சீட் எடுக்கிறோம், ஏதோ இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க அப்படின்னா எடுக்கிறோம். இன்றைக்கி நான் எடுக்கிறேன் அப்படின்னா 14th டே எடுக்கணும். அடுத்து 15th டேலேருந்து 28th டே வந்து நம்ம சூரியகாந்தி விதையும் எள்ளும் எடுக்கணும். சப்போஸ் 29th டே பீரியட்ஸ் வரலை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஃப்ளாக் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த சைக்கிள் அப்படியே போய்கிட்டே இருக்கணும். இதில் எந்த ஒரு ஸ்டேஜில் பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா சப்போஸ் நான் செகண்ட் சைக்கிள் நான் போகிறேன், அதில் நான் ஃப்ளாக் சீட், பம்கின் சீட்ஸ் ஒரு 5 days எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 6th டே எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நான் ஏற்கனவே 5 நாள் எடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் கணக்கு பண்ணக்கூடாது. எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அந்த சைக்கிளை அங்கே பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி டே 1 அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளுடைய ஹார்மோனல் செக்ரீஷன் வந்து நல்ல ஒரு நார்மலான கண்டிஷனுக்கு வந்து வரும். ஸோ சீட் சைக்கிள் ஃபாலோ பண்ணணும். அடுத்து இந்த பிசிஓஎஸ்ல யூஸ்வலாக பெண் குழந்தைகளுக்கு வந்து மாதவிடாயின் போது வலிகள் போன்றவையும் இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் தான் இட்லி, தோசை இந்த மாதிரி எடுக்க வேண்டாம், அதிக மாவுச்சத்து எடுக்க வேண்டாம்னு சொன்னீங்க. அப்போ என்ன எடுக்கலாம் அப்படின்னா யூஸ்வலாக அந்த பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேலேருந்து 5th டே வரைக்கும் எள்ளுருண்டை கண்டிப்பாக எடுக்கணும். யூஸ்வலாக நம்ம சீட் சைக்கிள் ஃபாலோ பண்ணுறப்ப 15th டேலேருந்து 28th டே வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா எள்ளும், கருப்பு எள்ளும், சூரியகாந்தி விதையும் சாப்பிடணும்னு சொல்லியிருந்தோம். இருப்பினும் அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் டே ஆரம்பித்த உடனே ஃப்ளாக் சீட், பம்கின் சீட் அது காலையில் சீட்ஸாக எடுத்தாலும் கருப்பு எள் உருண்டை
ஒரு நல்ல ஒரு 2 உருண்டை கண்டிப்பாக வந்து அந்த பீரியட்ஸான ஃபர்ஸ்ட் 5 டேஸ் வந்து சாப்பிடணும். ஏன்னா கொஞ்சம் உள்ளே இருக்க அந்த தேவையில்லாத கழிவுகள் போக வந்து அது ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று அயன் சத்து இருக்கனால யூட்ரஸ்க்கு ஓடக்கூடிய அந்த சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். அப்போ ஈஸியாக வந்து அந்த கருப்பை அகப்படலம் வெளியேறுவதற்கு எளிதாக இருக்கணும். அதை எடுக்கணும் 5 டேஸ். அடுத்து 6th டேலேருந்து 14th டே வரைக்கும் உளுந்தங்களி எடுக்கணும். ஸோ உளுந்தங்களி அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கருப்பு உளுந்து தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணோம். கருப்பு உளுந்து நல்லா ஒரு டம்ளர் எடுத்துக்கணும். அதனுடன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு அரிசி 1/2 டம்ளர். இது என்ன பண்ணணும், ஓவரால் நைட் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் என்ன பண்ணணும், நல்லா அரைச்சிடணும். ஸோ அரைச்சிங்கன்னா நம்ம இட்லி மாவு பதத்துக்கு வருது பார்த்தீங்களா, கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி நல்லா கிளறணும். ஸோ கிளறினப்ப அந்த வாட்டரெல்லாம் போயிட்டு திக்காக வரும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் என்ன ஆட் பண்ணணும்னா பனவெல்லம் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வர்றப்ப நல்லெண்ணெய் ஊற்றி கிளறணும். ஸோ இது நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு உருண்டை யூஸ்வலாக வந்து வெயிட் அப்படிங்கிறப்ப வந்து பார்க்குறப்ப ஒரு 250 கிராம் அளவுக்கு ஒரு 2 உருண்டை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இது எடுத்துக்கணும். சீட் சைக்கிளில் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா பீரியட்ஸ் வரலை அப்படின்னா அது அப்படியே வந்து அடுத்ததுக்கு மாறிடுங்க. பட் இந்த உளுந்தங்களியை முடிச்சுட்டு வெந்தயக்களியோ இல்லை வெந்தய கஞ்சியோ இது பண்ணுறப்ப இந்த 15th டேலேருந்து டில் நமக்கு பீரியட்ஸ் வரும் வரைக்கும் வெந்தய கஞ்சியை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா சிகப்பரிசி ஒரு டம்ளர் வந்து எடுத்துக்கணும் நம்ம தேவைக்கேற்றாப்புல. அதில் வெந்தயம் 1 ஸ்பூன் ஓவரால் நைட் ஊற வச்சுட்டு மறுநாள் இது பண்ணிவிட்டு அரைச்சிட்டு கஞ்சி பதத்துலேயோ இல்லை களி பதத்துலேயோ பனை வெல்லம் சேர்த்து ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லெண்ணெய் இது பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கிட்டே வந்து வரலாம். இந்த மாதிரி வந்து என்னென்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இருக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியம், இதோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ஃபாலோ பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்லலாம் உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். அதனால் எனக்கு வாக்கிங் போக நேரம் இல்லை, எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் இந்த பெண் குழந்தைகள் 10th +2 காலேஜ் அப்படின்னு பயங்கரமாக ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு அரை மணி நேரம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுல நமக்கு பெரிய ஒன்றும் லாஸ் கிடையாது. ஸோ அதை ஒன்று பண்ணுங்கள். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 10 மணி முதல் 5 மணி வரைக்கும் கொஞ்சம் நல்ல தண்ணீர் குடிங்க. ஸோ நல்ல டீஹைட்ரேஷன் வந்து பண்ணணும், நல்ல ஹைட்ரேட் வந்து பண்ணணும், நல்ல தண்ணீர் வந்து குடிக்கணும். ஒரு 200 ml தண்ணீர் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அலாரம் வச்சு இருக்கணும். ஸோ இது யூஸ்வலாக நீங்கள் காலேஜில் இருக்கிறவங்கனாலும் ஃபாலோ பண்ணலாம், ஸ்கூலில் இருக்கவங்களும் உங்களுக்கு பீரியட்ஸ் இருக்கும், இன்டர்வல்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம், வேலையில் இருப்பவர்களும் இதை எடுத்துக்கலாம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து மதிய உணவு நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம் மாவுச்சத்து அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உணவில் முதல் நிலையாக வந்து என்னென்னா நார்ச்சத்துள்ள உணவுகள் வந்து எடுத்துக்கணும். அடுத்தது கொஞ்சம் புரதம் எடுக்கணும். அடுத்தது மாவுச்சத்து எடுக்கும் பொழுது நமக்கு தேவைகள் அப்படிங்கிறது அது மேலே இருக்கக்கூடியதுங்கிறது ரொம்ப கம்மியாயிடும். ஸோ ஃபஸ்ட்டு நார்ச்சத்து, அடுத்து புரதத்தோட கொஞ்சமாக ஃபேட்டு, அதுக்கடுத்து என்ன அப்படின்னா மாவுச்சத்து, அதனுடன் என்ன அப்படின்னா மோர். கண்டிப்பாக மோர் வந்து எடுக்கணும், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நார்ச்சத்துக்கு நீங்கள் காய்கறிகள் சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா யூஸ்வலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய். ஸோ வெள்ளரிக்காயில் வந்து அவ்வளோ நார்ச்சத்துக்கள் வந்து இருக்குது, நம்ம ஹைட்ரேட் பண்ணவும் வைக்கும். ஏன்னா மேக்ஸிமம் அதில் இருக்கக்கூடிய கூறுபாடு வந்து நீர் கூறுபாடு தான். அதனால் ஒரு முழு வெள்ளரிக்காய் சாலடாக சாப்பிட்லாம். ப்ரோட்டீனுக்கு வந்து ப்ரோட்டீனும் கொஞ்சம் ஃபேட் சேர்ந்த காம்பினேஷனுக்கு அசைவ விரும்பிகள் டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கலாம், இல்லை சிக்கன் எடுத்துக்கலாம், ஃபிஷ் எடுத்துக்கலாம். சைவமாக இருப்பவர்களாக இருந்தா அப்படின்னா கொஞ்சம் சுண்டல் வேக வச்சுட்டு நல்லா 1 ஸ்பூன் ஒரு உருக்குன நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ml வந்து எடுத்துக்கலாம். இதனுடன் அதற்கப்புறம் பின்னாடி நம்ம சாதம். ஸோ சாதம் எவ்வளோ சாப்பிட்றோமோ அதற்கு சம அளவு காய்கறி, அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வெள்ளரிக்காய் இல்லாமல் ஏதாவது ஒரு காய்கறிகள் வந்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நீங்கள் என்ன குழம்போ அதை சாப்பிட்டுட்டு மோர் வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்போசிஷன் எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா மாவுச்சத்து கம்மியாகும், புரதம் நமக்கு பாடி பில்டிங்காக இருக்கும். ஸோ நமக்கு மாவுச்சத்து குறைவாக கிடைக்கும் பொழுது எனர்ஜிக்காக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு ஏற்கனவே சேகரித்து வைத்திருந்த கொழுப்பை எடுத்து யூஸ் பண்ணும் எனர்ஜி. அப்போ உடல் இளைத்தலும் ஏற்படும். இதனுடன் சேர்ந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும், இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நமக்கு இந்த பிசிஓஎஸ்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும், ஹார்மோனல் பேலன்ஸ் ஆகும். மாலை வேலைகளில் ஏதாவது காய்கறி சூப், சாலட்ஸ் மாதிரி எடுக்கலாம்.
யாராக இருப்பினும் நீங்கள் எவ்வளோதான் படிக்கணும், நைட்லாம் ஓவரால் நைட் படிக்கணும், இரவு உணவை 7 மணிக்குள்ளே வந்து நிறுத்திடணும். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் எடுக்கக்கூடிய சாலிட் ஃபுட் அப்படிங்கிறது 7 o'clock. இந்த 7 o'clock-ஐ 7, 6:50, 6:30 அப்படின்னு ஒரு 6 o'clock-ல வந்து ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கு மேலே வேணும்னா தண்ணீர் மட்டும் குடிக்கணும். ஸோ இவ்வளோ லாங் கேப் இருக்குது பார்த்தீங்களா? இரவு 7 மணிலேருந்து காலை 7 மணி வரை வெறும் நீர் மட்டும் நம்ம குடிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இன்னமும் நமக்கு அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இப்படி ஒரு லைஃப் ஷெடியூலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பிசிஓஎஸ்க்கு எந்த மருந்து மாத்திரைகளும் தேவையில்லை, ஆரோக்கியமாக நம்ம வந்து வாழலாம்.